ஹலோ பிரைஸ்லா, நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தை வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்திலே கூட ஆண்டவர் சொல்கிறதான வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்ம இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு பிதாக்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இங்கே வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. இந்த நாளை கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் மலை பிரசங்கத்தில் ஒரு நாள் சாயந்தர வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டம் முடிந்து வீட்டுக்கு போகிற சமயத்தில் சீக்கிரமாக நேரத்தில் அனுப்பிவிடுங்க, அவங்க ஊருக்கு போகட்டும், அவங்க ஊருக்கு போய் சாப்பாடெல்லாம் அவங்க செஞ்சு சாப்பிட்டுக்கட்டும், இங்கே இருந்தால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது சீசர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னபோது இவங்களுக்கெல்லாம் ஸ்டன் ஆகிட்டாங்க. நாங்கள் எப்படி ஆகாரத்தை கொடுக்கறது? 5 அப்பமும் 2 மீன்கள் தான் இருக்கிறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, அவங்ககிட்ட இருக்கிறதோ 5 தான், வந்ததோ 5000 புருஷர்கள், 25,000க்கு மேற்பட்ட பிள்ளைகள் அங்கே இருந்தார்கள். ஆகவே அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் நாங்கள் யாருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் கேட்கும்போது, அந்த 5000 பேரை 50 பேராக உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைத்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர் வானத்துக்கு நேராக அண்ணாந்து பார்த்து அதை எடுத்து ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து அதை பெற்று ஒவ்வொருவருக்கும் அப்படியே கொடுங்க அப்படின்னு சொல்லி சீசர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அந்த 5 மீனையும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்கு அப்புறம் பிட்டு கொடுக்கும்போது, அவர்கள் பிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி கொடுக்கும்போது அந்த அப்பம் குறையவில்லை. 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம் சாப்பிட்டார்கள். 5000 புருஷர்களே 5000 பேர்னா பார்த்துங்க, குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம். குறைந்தது 25,000 பேருக்கு அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து 25,000 பேருக்கு மேலானவர்களை ஆண்டவர் போஷித்தார் என்று பார்க்கிறோம். அதுபோல் இந்த நாளில் கூட உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்கள் இடத்துல இவ்வளோதான் இருக்குது, இதை 1000 பெருக செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக அவர் வாங்குவார். உங்களை அதை ஆசீர்வதித்து உங்களுக்கு திரும்ப ஆசீர்வதித்து கொடுக்கும்போது அது 1 1000 மாறும். அல்லேலூயா. அதே போல் நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆகவே ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் அதிகமாகும்படிக்கு உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே பரிசுத்தாவியானவர் இருக்கும்போது, பரிசுத்தாவியானவர் சிம்சோன் மேல் இருந்தபோது ஒரு பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரத்தை கொண்டது போல உங்களிடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு பிசாசினுடைய தந்திரங்கள் 1000 வந்தாலும் ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் உங்களை கொண்டு முறியடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதே போல் பார்க்கும் பொழுது அன்றைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுவேன். நீங்கள் சின்னவனாக இருக்கிறேனே என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை கொண்டு தான் 1000 பெருக செய்ய போகிறார். அதே மாத்திரமல்ல, ஒரு பிரசங்கத்தில் அப்போஸ்தலர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேதுருவினுடைய பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பேதுரு பேசும்போது அவருடைய பிரசங்கத்தில் 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் கூட உங்களை கொண்டு ஊழியத்தில் 1000 பேர்களுக்கு உங்களை பயன்படுத்த போகிறார். உங்கள் பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாளில் விசுவாசிங்கள், ஆண்டவர் என்னை இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி என்னை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்று விசுவாசிங்கள். நிச்சயமாக அந்த விசுவாசத்திற்கு உண்டான பலனை எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் தந்தை, ஆசீர்வதிப்பட்டதான அந்த நாளை நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிற வார்த்தையை ஆண்டவரே நான் உடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களுக்கு சொல்லியபடியே தேவனாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ராஜா அவர்கள் 1000 மடங்கு பெருகுவார்களாக. அவருடைய சம்பத்து பெருகட்டும், அவருடைய ஐஸ்வர்யம் பெருகட்டும். அவர்களுக்கு ஆண்டவர் இருக்கிறதான எதிரிகளை எல்லாம், பிசாசின் கிரியைகளை எல்லாம் நொறுக்குவார்களாக. அவர்களை கொண்டு அழித்து போடுவீராக, நிர்மூலமாக்குவீராக. அவர்கள் மூலமாக இவர்களை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு 1000 பேர் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, சபை பெருகட்டும், ஊழியங்கள் பெருகட்டும், தொழில் பெருகட்டும், அவருடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு சகலவித ஆசீர்வாதத்தினாலும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும், ஆண்டவரே பரலோகத்துக்கு உண்டான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. துதி கனமயமையாக செலுத்த அந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளோடு கூட இருந்து நான் வழிநடத்துங்க. அதனால நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூட இருந்து பெரியவர்த்தி செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டும். எங்கள் காப்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இதே மாணவர்களே, ஆண்டவர் நிச்சயமாக
அவர் சொல்லியபடியே நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.